Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. இன்னைக்கு 10th standard mathsல இருக்கக்கூடிய example 1.3 பார்க்கலாம். இதுல A, B, C ன்னு சொல்லிட்டு மூணு செட் கொடுத்திருக்காங்க. A கான வேல்யூ, B கான வேல்யூ, C கான வேல்யூ வந்து கொடுக்கவே இல்லை. சோ நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ n அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? n அப்படின்னா வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதாவது நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. W அப்படின்னா ஹோல் நம்பர், முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா முழு எண்கள் முட்டையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4 போய்கிட்டே இருக்கும். இப்ப ஏல பாத்தீங்க அப்படின்னா 1க்கும் 4க்கும் இடையில அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 1க்கும் 4க்கும் இடையில என்னென்ன வரும்? 2, 3 மட்டும் தானே வரும். அப்ப 1ம் 4 வருமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் இல்லையா? இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா கோடு ஏதாவது? இல்ல. அப்ப 1க்கும் 4க்கும் இடையில மட்டும்தான் வரும். அடுத்து பி பாத்தீங்க அப்படின்னா 0க்கும் 2க்கும் இடையில அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 0க்கும் 2க்கும் இடையில என்ன வரும்? 1 மட்டும்தான் வரும். அப்ப 0வும் வந்து வருமா இல்ல 2 வருமான்னு சொல்லி ஒரு டவுட் வரும் இல்லையா? 0க்கு கீழே இங்க கோடு போட்டுருக்காங்க இல்லையா? போட்டாங்கன்னா 0வும் வரும் அப்படின்னு அர்த்தம். 2 கீழே அந்த மாதிரி கோடு அவங்க போடலாம். அடுத்து வந்து சி. சிக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா n, நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு அவங்க கொடுக்கல. 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அவங்க கொடுக்கல. இப்போ n அப்படின்னா நேச்சுரல் நம்பரா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1யும் சேர்த்து எடுத்துக்கணும். 1,2. 3 வந்து வராது. ஏன்னா 3க்கு அந்த மாதிரி அவங்க கோடு போடல. ஓகே, சப்டிவிஷன் 1. A இன்ட்டு B சேர்ப்பு C ஈக்குவல் டு A இன்ட்டு B சேர்ப்பு A இன்ட்டு C. இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறத LHS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் RHS, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட், RHS அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பேரு. ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த பிராக்கெட்ல இருக்கு இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பிராக்கெட்ல B யூனியன் C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 0,1 சேர்ப்பு, சிக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,2. சேர்ப்பு அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். 0,1,2. 0, 1 இங்க இருக்கு, இங்க 1,2 இருக்கு. அப்ப 0,1,2 அப்படின்னு சேர்த்து எழுதியாச்சு. அடுத்து A இன்ட்டு B யூனியன் C. ஏக்கான வேல்யூ 2,3 பெருக்கல் B சேர்ப்பு சிக்கான வேல்யூ 0,1,2. ஸோ இந்த பெருக்கல் குறி எதை நோட் பண்ணுது அப்படின்னா ஜோடி ஜோடியா எழுதணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப 2,0, 2,1, 2,2 இந்த பேர் பேரா எழுதணும். 2,0, 2,1, 2,2. அடுத்து 3,0, 3,1, 3,2. ஸோ இதான் வந்து LHS. சம் ஸ்டார்ட் பண்ணும் போது இங்க LHS அப்படின்னு எழுதிக்கும். அடுத்து வந்து RHS. ஸோ RHSல A இன்ட்டு B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து A இன்ட்டு C கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டுத்தையும் வந்து யூனியன் பண்ணணும், அதாவது சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து A இன்ட்டு B. ஏக்கான வேல்யூ 2,3 பெருக்கல் பிக்கான வேல்யூ 0,1. இப்போ இதை வந்து ஜோடி ஜோடியா எழுதணும். 2,0, 2,1, 3,0, 3,1. அடுத்து வந்து A இன்ட்டு C. ஏக்கான வேல்யூ 2,3 பெருக்கல் சிக்கான வேல்யூ 1,2. ஸோ இதையே வந்து பேர் பேரா எழுதணும். 2,1, 2,2, 3,1, 3,2. அடுத்து இப்ப கண்டுபிடிச்ச அந்த A இன்ட்டு பியையும் A இன்ட்டு சியையும் யூனியன் பண்ணணும், அதாவது சேர்த்து எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் போது இப்ப அந்த LHSக்கான ஆன்சர் கிடைச்சது இல்லையா? நமக்கு இதான LHSக்கான ஆன்சர். இந்த ஆன்சர் தான் வந்து அங்க அப்படியே வரப்போகுது. இது அப்படியே அந்த இடத்துல காப்பி பண்ணிக்கலாம். 2,0, 2,1, 2,2, 3,0, 3,1, 3,2. ஃபைனலா LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சம்ம வந்து முடிக்கணும். எழுதிட்டு லாஸ்டா அந்த கொஷின் இருக்கு இல்லையா? சப்டிவிஷன் 1, அது அப்படியே எடுத்து வந்து இங்க காப்பி பண்ணணும். A இன்ட்டு B யூனியன் C ஈக்குவல் டு A இன்ட்டு B யூனியன்
ஏ இன்ட்டு சி. இது வந்து ஒரு 5 மார்க்ஸ் ஒன்று. ஸோ இதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து எக்ஸாமில் வந்து கொடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.